பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் அளவு போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 20 நிமிஷம். ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசியை வேக வச்சுக்கலாம். நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய விட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று அரிசி சேராமல் குலையாமல் நல்லா வேகும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்குது. இப்போ 20 நிமிஷம் ஊற வச்சு அரிசியை சேர்த்தாச்சு. பன்னீரை சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். பன்னீரில் ஒரு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஷேட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இதை வடிச்சுக்கலாம். வடித்து பச்சை தண்ணி விட்டு அலசி வச்சுக்கணும், சூடு இல்லாமல் இருக்கணும். பன்னீரை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். ஒரு 3 க்யூப்ஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பொடிசாக கட் பண்ண பூண்டு, நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ். அரிசியில் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு. இப்போ சாதத்தை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். வறுத்த பன்னீரை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வெங்காயத்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். ரொம்ப அழுத்தி கிண்டிவிடக்கூடாது, லைட்டாக கிண்டிவிட்டால் போதும். இல்லைன்னா பன்னீர் எல்லாம் அப்படி சின்ன சின்னதாக உடஞ்சிக்கும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி.